வணக்கம், நான் உங்கள் லக்ஷ்மி. இந்த வீடியோல ட்ரேடர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேலும் மார்க்கெட்டுடைய நகர்வு குறித்தும் அனலைஸ் பண்ண போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல 7ஆம் தேதிக்குரிய நிஃப்டி 50யோட மூவ்மெண்ட் அனாலிசிஸ் பார்த்தலாம். இங்கே நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டோட ஓப்பனிங்கே நமக்கு 2வது சப்போர்ட் லெவலில் ஓப்பன் ஆச்சு. 24,300 கிட்ட நமக்கு ஓப்பன் ஆகி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிச்சு முதல் சப்போர்ட் லெவலை நமக்கு இங்கே உடைச்சு மேல் நோக்கி நகர்ந்து பைவட் பாயிண்ட்டை தொட்டுச்சு. இந்த இடத்துல நம்ம ஜோன் செட் பண்ணியிருக்கோம். இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணாமல் திரும்பவும் மார்க்கெட்டை கீழே இறங்கி சப்போர்ட் லெவலில் ஜோனை எக்ஸிட் பண்ணாமல் திரும்பவும் பார்த்தோம்னா இந்த பைவட் பாயிண்ட்டுக்கும் சப்போர்ட் லெவல் 1க்கும் நடுவுலையே ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் ஃபார்ம் ஆகி கடைசியில் பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே நமக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த சப்போர்ட் லெவலில் ஜோன் செட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து நாளைக்குரிய 8ஆம் தேதிக்குரிய அனலைசிஸ் பார்த்தலாம். இங்கே நமக்கு கால்குலேட் பண்ணி வச்சிருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் அனலைஸ் பண்ணிடலாம். இந்த லெவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் இந்த லைன்ஸை பார்த்துடலாம். இப்போ பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்றுக்கு நம்ம கால்குலேட் பண்ணி வச்ச பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி நமக்கு பாசிட்டிவில் மூவ் ஆகி பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இதை தொடர்ந்து மார்க்கெட் மேல் நோக்கியே நகர்ந்துச்சு அப்படின்னா முதல் ரெசிஸ்டன்ட் லெவல் 24,502. இப்போ இந்த லெவலை நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு. அங்கே இந்த நமக்கு ஜோன் இருக்கு. இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,590 வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா நமக்கு 24,731 வரைக்கும் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் இதுவே பைவட் பாயிண்ட்டை தொடர்ந்து கீழ் நோக்கி நகர ஆரம்பிச்சது அப்படின்னா 24,273 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நமக்கு நிறைய ஜோன் இருக்குது. நம்ம நீங்கள் இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா அடுத்து நமக்கு இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இந்த ஜோனெல்லாம் எக்ஸிட் ஆகுது அப்படின்னா நமக்கு அடுத்த கட்டம் 24,132 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா 24,044 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டில் நம்ம இங்கே சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை பார்த்துடலாம். மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா இந்த சேனலுக்குள்ள தான் இந்த வாரத்தில் ட்ரேட் ஆக போகுதுன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு இந்த சேனலை விட்டு வெளியில் வந்தாலும் இந்த லெவலில் நமக்கு மார்க்கெட்டில் திரும்ப ஒரு மாற்றம் வந்துச்சு. இப்போது அதுக்கடுத்து மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் சைடு நமக்கு மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. இந்த எக்ஸ்பைரியை தொடர்ந்து நமக்கு ஒன்று சைட்வேஸ்லேயே மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகலாம், இல்லை நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சைடு நமக்கு இந்த லெவலில் உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஒன்று 24,500 உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இதுவே கீழ் நோக்கி நகருது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 24,300 உடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பெரும்பாலும் நமக்கு பாசிட்டிவ் சைடு மூவ் ஆகிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து 1 day டைம் ஃப்ரேம் சார்ட்டில் அனலைசிஸ் பார்த்தலாம். இப்போ இந்த நமக்கு ஹை லெவல்லையும் இங்கே இந்த லெவலில் நம்ம லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நமக்கு கீழே இறங்கும் பொழுது கீழே இறங்கி மேலே ஏறும்போது அதோடைய ஹை லெவலையும் இங்கே நமக்கு ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு இல்லையா, அடுத்த லைன் நமக்கு எங்கே இருக்கும் 24,500. ஒன்று நமக்கு மார்க்கெட் வந்து இந்த லெவலே ட்ரேட் ஆகும், அல்லது இதை தாண்டிச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்து இந்த ரேஞ்சில் நமக்கு அதாவது இந்த லைனில் நமக்கு டச் ஆகி ஒரு மாற்றம் கொடுத்து ட்ரேட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ் பார்த்தலாம். 7ஆம் தேதிக்குரிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை செக் பண்ணிடலாம். இங்கே நமக்கு ஓப்பனிங்கே சப்போர்ட் லெவல் 1ல் தான் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகி மார்க்கெட் உடனே நமக்கு பைவட் பாயிண்ட்டை நோக்கி
மேல் நோக்கி முன்னேறிச்சு. ஆனா பைவட் ஜோனை நமக்கு இங்க எக்ஸிட் பண்ணல. எக்ஸிட் பண்ணாம மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அடுத்து சப்போர்ட் லெவலையும் ரீச் பண்ணாம சைட்வேஸ்லயே மூவ்மெண்ட் கொடுத்து நமக்கு கடைசியில மார்க்கெட் அதோட ஹை லெவலும் பார்த்தீங்கன்னா இங்க முடியும் பொழுது அதோட லெவல்ல கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல நமக்கு இங்க க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்து 8ஆம் தேதிக்குரிய அனாலிசிஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இந்த லைன்ஸ் ரெட் அண்ட் கிரீன் லைன்ஸ்ல பார்த்துடலாம். இப்போ பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் பேங்க் நிஃப்டியும் க்ளோஸ் ஆயிருக்கு. இதை தொடர்ந்து மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா முதல் கட்டமா 54,889 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு இங்க நிறைய ஜோன்ஸ் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஜோன்ல கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும், அல்லது இதையும் உடைச்சு மேல் நோக்கி நகருதுன்னா 55,000 நமக்கு கண்டிப்பா உடைக்கும். இந்த லெவலை நமக்கு உடைச்சிச்சுன்னா 55,000 உடைச்சு 55,169 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. இதையும் தொடர்ந்து நமக்கு உடைச்சு மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 55,654 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் வந்து நமக்கு கீழ் நோக்கி நகர்ந்ததுன்னா முதல்ல 54,124 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த அடுத்து இந்த ஜோன் எடுத்துக்கலாம். இதை எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 53,639 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா 53,359 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அடுத்து 1 டே டைம் ஃப்ரேம் சார்ட்ல சார்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி வரைஞ்சிருக்கிற ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை பார்த்துடலாம். இப்போ இங்க இடத்துல நமக்கு 55,300 நம்ம ஒரு முதல் கட்ட ரெசிஸ்டன்ட் லெவலா செட் பண்ணியிருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டா இந்த சேனல் வந்து கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு 3வது வாரம், 2வது வாரம் முடிஞ்சு 3வது வாரமும் தொடர்ந்து இந்த சேனல்ல நமக்கு இப்போ திரும்பவும் மார்க்கெட்ல இந்த சேனலுக்குள்ள என்ட்ரி ஆக போகுது. இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா 24ஆம் தேதியில இருந்து நமக்கு இங்க ஏப்ரல் 7ஆம் தேதி வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் கொடுத்து நமக்கு என்ன ஆச்சு, ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்தது. கரெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா டக்குன்னு நமக்கு மேலே ஏறிச்சு. இப்போ இதே மாதிரி இங்க ஒரு சைட் மூவ்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது எந்த இடத்துல நமக்கு கரெக்ஷன் வருது, எந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த சார்ட் பேட்டர்ன் அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும். மேலும் இப்போ இந்த லைனை நமக்கு கரெக்டா டச் பண்ணிருக்கு. ஒண்ணு அடுத்து இந்த சேனலுக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு 55,000 உடைக்கிறதுக்கு ரொம்ப அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. இந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல இந்த லைன்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து கரெக்ஷன் கொடுத்து கீழ் நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா W பேட்டர்னோட இந்த மேல் லைன் வரைக்கும் நமக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு கரெக்ஷன் கொஞ்சம் மார்க்கெட் கீழே இறங்குச்சு. இறங்குனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த பேட்டர்னோட மேட்ச் ஆகி ரிவர்ஸ் எடுத்து மார்க்கெட் மேல் நோக்கி பாசிட்டிவ்ல மூவ் ஆனதை பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அனலைசிஸை வச்சு நீங்க இந்த பேட்டர்னை அழகா ஜோன் செட் பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்க அதிக வாய்ப்பு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.